தீமையினாலே வெல்லப்படாதே அப்படின்னு வேதம் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது. அதாவது பிறர் நமக்கு செய்கிற தீமை நம்மை ஜெயிக்க விட்டுறாதீங்க. அது எப்ப நம்ம ஜெயிக்க விடாம இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம அதுக்கு சரிக்கு சரி கட்டாம இருக்கிறப்போதான். வேதம் சொல்லுது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படின்னா, எனக்கு ஒருத்தங்க தீமை செய்யறாங்க, நான் அவர்களுக்கு அதற்கு பதிலாக நன்மை செய்யும் பொழுது நான் அந்த தீமையை ஜெயிக்கிறேன் என்று வேதம் நமக்கு கட்டளை கொடுக்கிறது. தீமைக்கு சரி கட்டுவேன்னு சொல்லாத, இவன் இப்படி சொல்லிட்டான் நான் இப்படி சொல்லுவேன், இவன் செஞ்சுட்டான் நான் அப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லாத, ஆண்டவருக்கு காத்திரு. அவர் நம்மை அந்த தீமையிலிருந்து காப்பாற்றுவார். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாது. இதுக்கு பதிலா இதன்னு செய், அப்படி இதுக்கு அடிச்சாங்க அடிப்பேன், திட்டினாங்க திட்டுவேன் அப்படி நீ செய்யாத. அதுக்கு பதிலா நீ என்ன செய், ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவன், அதை அறிந்து நீ ஆசீர்வதி. நமக்கு ஆசீர்வதித்தால் நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. யார் தீமை செய்தது அப்படின்னு சொல்லி, தீமையினால வெல்லப்பட்டது யார் அப்படின்னா காயின் சொல்லி சொல்லலாம். அதாவது ஆண்டவரால் எச்சரிக்கப்பட்ட பிறகும் அவனுக்கு ஆபேலின் மேல் பொறாமை, கோபம் இதெல்லாம் வந்து ஆபேல அதாவது வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆண்டவர் ஆபேல் மேல எந்த தவறும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி இவன் தன்னை திருத்தி கொள்ளாமல் ஆபேல கொன்று விட்டதை பார்க்கிறோம். ஆனா தாவீதை பார்க்கும் பொழுது சவுல் அவனை அவ்வளோ வேட்டையாடுறான். அவன் நன்மை செய்த தன்னை சவுல் கொல்லும்படி வேட்டையாடுகிறான். அந்த சவுல் தனக்கு மிகுந்த அருகில் அவனுடைய ட்ரெஸ்ஸை இவன் வெட்டுற அளவுக்கு அவ்வளோ பக்கத்துல இருந்த பொழுதும் அந்த சவுலை இவர் கொல்லவில்லை. அங்க தன்னுடைய அந்த நேர்மையை காண்பிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் நான் கையை போடுவது எப்படி என்று சொல்லி அந்த தீமைக்கு தீமையை சரி கட்டாமல் நன்மை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். கேள்வி, நான் தவறாக நடத்தப்படும் பொழுது உடனடியாக பழி வாங்குகிறேனா அல்லது நன்மையால் பதிலளிக்க தேர்ந்தெடுக்கிறேனா? ஜெபம். ஆண்டவரே, தீமைக்கு, எனக்கு செய்யப்படும் எந்த தீமைக்கும் பதில் செய்கிறதற்கு நான் தேவன் அல்ல. நீங்க அறியாம என்னிடத்துல ஒரு தீமையும் வராது. ஏன்னா நான் உம்முடைய கண்ணன் மணியை போல இருக்கிறேன். உம்முடைய உள்ளம் கைகளில் என்னை வைத்திருக்கிறீங்க. இதை அறிந்து எந்த தீமை எனக்கு வந்தாலும் நான் அதை உம்மிடத்துல சொல்லிட்டு உமக்காக காத்திருந்து அந்த தீமைக்கு நான் நன்மை செய்து உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆமேன்.